ஸோ இந்த மந்த்தில் டிமார்ட்டில் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எவ்வளோ அமௌண்ட் வரப்போகுதுன்னு பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கே இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்துடுச்சு. என்ன நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு மினிமம் 3000 இது மாதிரி தான் வரும் போல் இருக்குது ஆக்சுவலாக. இது இப்போ வந்து என்ன வாங்கியிருந்தோம்னா, ஆக்சுவலாக இது ஃபிலிப்ஸ் பல்ப் எமர்ஜென்சி லைட் வாங்கியிருந்தோம். அடிக்கடி ஆனால் கொஞ்சம் பவர் கட் ஆகுது. லாங் டைம் கட் ஆகுனாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் அது மாதிரி அப்பப்போ கட் ஆகிறதுனால ஆக்சுவலாக சரின்ட்டு கிச்சனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எமர்ஜென்சி லைட் ஆட்டம் இருக்கும் இல்லையா, எல்இடி பல்பு, ஸோ அது மாதிரி வாங்கிக்கலான்னு ஃபிலிப்ஸ் தான் வாங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸு. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இந்த நைட் லேம்ப் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பல்பும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஏற்கனவே இது மாதிரி பல்ப் யூஸ் பண்ணுறோம் ஹாலில். ஸோ அதுவும் ஃபிலிப்ஸ் தான். ஸோ அதனால் ஃபிலிப்ஸே வாங்கிக்கிட்டோம். அதனால் வேறு கடையில் வாங்கினது. இப்போ இதில் டிமார்ட்டில் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நார்மலாக பிஸ்கெட் பேக்கெட் தான். இது மில்க் பிஸ்கெட்ஸு. இந்த வாட்டி பிஸ்கெட்டை கூட குறைச்சிட்டோம். அடுத்தது குட் டே வந்து வாங்கினோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்றது கடைசியாக சொல்கிறேன். பேஸ்ட்டு ரொம்ப வந்து ஆக்சுவலாக ரொம்ப நீடட் திங்ஸ் அப்படின்றது மட்டும்தான் நாங்கள் வாங்கினோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காஞ்ச மிளகா. அது வந்து ஒரு 130 கிராமோ என்னவோ தான் வாங்கினேன். சரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. இது வந்து பென்னு. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு லைட்டர் வாங்கினேன். சரி 75 ருபீஸ் தான் போட்டுருந்துச்சா சரின்ட்டு ஒரு லைட்ரு வாங்கினேன். எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அடுத்தது சோப்பே சரின்ட்டு 2 ஃப்ளேவரில் எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் மைல்டாக இருக்கிறதும் கொஞ்சம் வாசனை அதிகமாக இருக்கிறதுமா எடுத்துக்கிட்டேன். பை 1 கெட் 1ன்னு போட்டிருந்தாங்க, அதனால சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன். இது வரும், இதுவே எனக்கு 2 மாதம் ஆகும். நான் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது, முன்ன வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு இப்போ தான் போயிருக்கும். அடுத்தது துணி தைக்கிற சோப்பு, ஒரு சின்ன ஆக்சுவலாக மேகி பேக்கெட் தான். இது வரைக்கும் போனதுலேருந்து டிமார்ட்டில், கடலூர் டிமார்ட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மேகி வந்து ஆக்சுவலாக இருந்தது. இது வரைக்கும் நான் போன வரைக்குமே, கடை திறந்ததுலேருந்து போன வரைக்குமே மேகின்றதே இல்லவே இல்லை. அந்த கவுண்டரில் மேகி ப்ராடக்டே இல்லை. எப்பயும் மட்டும்தான் இருந்துச்சு, மேகி இல்லவே இல்லை. அடுத்தது பாப்பாக்கு ஷாம்பு. அடுத்தது வந்து இந்த எம்டிஆர் பெருங்காயம். அடுத்தது ஆக்சுவலாக இந்த 10 ருபீஸ் பாப்கார்னு, ரெடிமேட் பாப்கார்ன். இது வந்து பாப்பா தான் சரின்ட்டு வாங்கினா, சரின்னு சொல்லிட்டு வாங்கினது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம் வந்து வாங்கினது. இது பெரிய பொண்ணுக்காக ஊற வச்சு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாங்கினோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெயில் கட்டரு. நெக்ஸ்ட் இது பேண்டேட். இதெல்லாம் பாப்பா எடுத்து வச்சுருக்கா. ஸோ எங்களுக்கு தெரியாமலே நிறைய என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்லாம் எடுத்து போட்டுருதுங்க கூடையில். பில்லு போடுறப்ப இந்த வாட்டி பார்த்து தான் ஆக்சுவலாக எதாவது தெரியாமல் எடுத்து போட்டிருக்காங்களா, இல்லை இது ரொம்ப தேவையில்லாதது இருக்கான்னு பார்த்து இந்த வாட்டி அமௌண்ட்டை குறைக்கணுன்றதுக்காக பார்த்து தான் பில்லு போட்டோம். பாப்பாவுக்கு வந்து ஹிமாலயா சோப்பு. அடுத்தது ஒரு சிக்கன் மசாலா பேக்கெட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துணி பவுட்ரு. ஸோ வீட்டுக்கு ரொம்ப ஆக்சுவலாக தேவை அப்படின்ற பொருளை மட்டும்தான் வாங்கினோம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று. ஆக்சுவலாக இதில் வந்து ஆலு புஜ்ஜின்ட்டு இருக்கும். ஆக்சுவலாக அதை தான் எடுக்கலான்னு பார்த்தோம். சின்னதில் இருந்துச்சு. போய் பெரிய பேக்கெட் எடுத்துருந்தாங்க. சேம் இதே கலரே இருக்கவே தெரியவே தெரியல. நார்மல் புஜ்ஜி சேவாகவே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான் நாங்கள் வாங்கின ப்ராடக்டே. இதில் எதுவும் மிஸ் பண்ணல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மிஸ் பண்ணது எதுனா கிண்டர் ஜாய் 2 வாங்கணும். அது வந்து மிஸ் ஆகிருக்கும். மில்க் ஷேக் வந்து பார்த்திங்கன்னா 2 வாங்கணும். அது 2 தான் மிஸ் ஆகிருக்கும். இதுதான் வந்து 2281 ரூபா வந்திருக்கு பில்லு. கிட்டத்தட்ட அரௌண்ட் 2300 ரூபா. அண்ட் ஆல்சோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் வந்து டிமார்ட் உள்ளே வந்து வீடியோஸ் யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஷாப்லேயும் அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்களான்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் எடுத்த வீடியோஸ் வந்து இந்த மளிகை ஜாமான் இதெல்லாம் எடுத்தேன். ஸோ ப்ரைஸ் மட்டும் எடுத்திருப்பேன். அது வேணால் அட்டாச் பண்ணுறேன்.